இந்த கேமுக்குள்ள திரும்ப ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த தப்பு பண்றது மூலமா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. என்னடா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பண்ணிட்டு பாருங்க நண்பா. அப்பதான் உங்களுக்கே தெரியும். இப்போ நிறைய பேர் கேமுக்காக டாப் அப் பண்றீங்க. அது யார் சொன்னாலும் நீங்க நிறுத்த போறது இல்ல. ஆனா அதை சரியா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க இப்போ ஒரு வீக்லி இல்லனா ஒரு மந்த்லி போடும்போது மேல சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு டிக் இருக்கும். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிக் நிறைய பேர் எடுக்காமலே அப்படியே வீக்லி மந்த்லி பாஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போட்டுட்டாவே உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். இன்னுமே நான் சொல்ல வரது நிறைய பேருக்கு புரியல. அதனால வீடியோ மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க நண்பா. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மந்த்லி பாஸ் போட்டுருக்கான். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி தான் போட்டுருக்கான். அப்புறம் எப்பயும் போல டெய்லியும் டைமண்ட் கிளைம் பண்ணிருக்கான். இன்னொரு நாள் கழிச்சு பார்க்கும்போது மந்த்லி பாஸ் இன்னொன்னு போட்டுருக்கு. அவனோட பிளே ஸ்டோர்ல அந்த 800 ரூபாய் ரெடிங் கோட் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் தான் போட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் போன் பே ஜிபே அது மூலமாவும் போடல. அப்புறம் எப்படிடா இன்னொரு மந்த்லி பாஸ் போட்டுருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல கரீனா ஒரு மந்த்லி பாஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்கான். அந்த கரீனா இந்த ஒரு மந்த்லி பாஸ் ஃப்ரீயா கொடுத்த மாதிரி கொடுத்து என்னோட ஃப்ரெண்ட் இல்ல 2300 டைமண்ட் வரைக்கும் அவனை மைனஸ் பண்ணி விட்டுட்டான். இப்போ திரும்பவும் 800 ரூபாய் ரெடிங் கோட் என்னோட ஃப்ரெண்ட் டாப் அப் பண்ணாதான் அந்த ஐடி ரெக்கவர் பண்ண முடியும். இல்லனா பண்ண முடியாது. அதனால எல்லாருமே டாப் அப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 10 பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணிடுங்க நண்பா. அப்புறம் கொஞ்சம் போகும்போது ஃபாலோ பண்ணிட்டு